அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் கருவுற்றிருக்கும் பெண்களில் 34% பேருக்கு இரத்த சோகை இருக்கிறது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 48% குழந்தைகளுக்கு இரத்த சோகை காணப்படுகிறது. இதன் காரணமாக இருக்கும் பெண்களின் எண்ணிக்கையும் அதிகம். இதற்கு காரணம்தான் என்ன? இரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும்போது இரத்த செல்களால் ஆக்சிஜனை தேவையான அளவு செல்களுக்கு எடுத்துச் செல்ல முடியாது. இதைதான் இரத்த சோகை என்கிறோம். பொதுவாக ஆண்களில் 13.5 17.5 கிராம் டெசிலிட்டர் வரையும், பெண்களில் 12 to 15 கிராம் டெசிலிட்டர் வரையும் ஹீமோகுளோபின் அளவு இருக்க வேண்டும். இரத்த சோகை ஆண்களை விட பெண்களில் அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான காரணம் மாதவிடாயின் போதும் கர்ப்ப காலத்தின் போதும் பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுவதுதான். இது தவிர விட்டமின் B12, அயன், போலிக் ஆசிட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறைபடுவதனாலும் ஏற்படுகிறது. இரத்த சோகை தீவிரமடைவதற்கு முன் நாம் அதை அறிந்து கொண்டால் நமது உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவே அதை சரி செய்து கொள்ளலாம். இதன் ஆரம்ப நிலை அறிகுறிகளாக மூச்சு வாங்குதல், இதய துடிப்பு அதிகரித்தல், படபடப்பு, மயக்கம், கண், நகம், உடல் போன்ற பகுதிகளில் வெளிரி காணப்படுவது போன்றவை இதன் அறிகுறிகளாக உள்ளது. நமது அன்றாட உணவில் இரும்புச்சத்து அதிகம் இருக்கும் உணவுகளான முருங்கைக்கீரை, பேரீச்சை, வெல்லம், இறைச்சி, மீன், கேழ்வரகு, கம்பு, பட்டாணி, மாதுளை, சப்போட்டா, பாகற்காய், சுண்டைக்காய் போன்ற உணவு வகைகளை சேர்த்துக்கொள்வதன் மூலம் இரத்த சோகையை தவிர்க்கலாம். இந்தியாவில் முக்பாரத் திட்டத்தின் மூலம் இரத்த சோகையானது முந்தைய ஆண்டுகளை விட 3% குறைந்துள்ளது. இத்திட்டத்தின் மூலமாக 6 மாதம் முதல் 59 மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்களில் இரும்பு மற்றும் போலிக் அமில சிரப்புகள் வழங்கப்படுகிறது. மேலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்பத்தின் 2வது 3வது மாதங்களிலிருந்து பிரசவம் வரை ஒவ்வொரு நாளும் இரும்பு மற்றும் போலிக் அமில மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. கடுமையான இரத்த சோகை ஏற்படும் போது இரத்தம் மாற்றுதல், எலும்புமஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை போன்றவை தேவைப்படலாம். எனவே ஆரம்ப காலத்திலே இரத்த சோகை அறிந்து அவற்றை சரி செய்து கொள்ளுங்கள். So people, check your iron levels and avoid anemia. Anemia, a condition that can be overcome. Anemia, a preventable condition and a silent thief of energy. Don't ignore the symptoms. Be iron-minded and fight anemia. Thank you.